நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அயன்மேன் 3. இதுதான் நம்ம அயன்மேனோட ஜேர்னிலேயே வந்து அவரோட தனி படத்தில் லாஸ்ட் மூவி. இப்போ அவரோட எல்லா சூட்ஸும் பிளாஸ்ட் ஆகிற மாதிரி இருக்குது. இவர் தான் ஆக்சுவலி இந்த கதையை சொல்லிகிட்டு இருக்காரு. இப்போ அது ஏன் அப்படின்னு காட்டுறதுக்காக 1999 பென் சுவிட்சர்லாண்டில் காட்டுறாங்க. இங்கே வந்து நம்ம டோனி ஸ்டார்க்கு அப்போல்லாம் ப்ளே பாய் தானே, ஸோ அதனால் அப்படியே விளையாடிக்கிட்டு இருக்காரு, நல்லா ஜாலியாக அப்படியே விளையாடிக்கிட்டு இருக்காரு. இங்கே தான் நம்ம வில்லனை காட்டுறாங்க. ஸோ வில்லன் வந்து மாயா கிட்டே போகலாம் அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருக்காரு. நீங்கள் வாங்க வாங்க இப்படிதான் சொல்லிடுறது, பார்ட்னர்ஷிப் சேர்க்கறதால அவரோட கம்பெனிக்கு. ஏன்னா அடுத்தது நம்ம டோனி ஸ்டார்க் நீங்கள் மேலே இருங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண வச்சுட்டு போகிறாங்க. சீக்கிரம் வந்துடுங்க, நான் உங்களுக்காக வெயிட் பண்ணுற மாடியில் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வெயிட் பண்ணுவார். இப்போ இவர் மாயா கூட போயிருக்காரு, நம்ம ஹாப்பி ஹோகனுமே இருக்கார். இப்போ வந்து இவர் வந்து ஒரு செடியை பிச்சாரு, அதை பிக்காத அப்படின்னு சொல்லிட்டு டோனி ஸ்டார்க் சொல்லிடுறாரு. ஆனால் அது வந்து வளர்ந்து பெருசாக வெடிச்சிருது. ஏன்னா அது தொட்டாலே அதை வந்து பிச்சா வந்து அது எரிஞ்சிடும். அண்ட் இதை தான் நம்ம சரிப்படுத்தணும், அது தொட்டால் அதெல்லாம் ஆகிற மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு மாயா அந்த ரிசர்ச் கிட்ட பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க டோனி ஸ்டார்க்கிட்ட. அண்ட் இந்த இடத்துல வந்து நம்ம டோனி வந்து மாயா கூட அப்படியே ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது இவரும் அப்படியே இங்கே வெயிட் பண்ணிகிட்டே இருக்கார். ஆனால் வந்து இவர் நான் வரமாட்டார் அப்படின்ற ஒரு முடிவுக்கே வந்துடுறாரு. இப்போ தான் இவர் ஒரு வில்லனாகவே மாறுறாரு. ஆக்சுவலி நம்மளை யாராவது வெயிட் பண்ண வச்சா நம்மளுக்கு எவ்வளோ கோவம் வரும், அந்த மாதிரி தான் இவருக்கும். இப்போ ப்ரெசன்ட்லேயே நம்ம டோனி ஸ்டார்க் வீட்டில் கட்டுறாங்க, மலிபு கலிஃபோர்னியாவில். எனக்கு இந்த வீட்டில் வந்து ஆக்சுவலி இவர் வந்து பெரிய டெக்னாலஜி வளர்த்து இவர் அவரோட ஒரு புது சூட் பண்ணுறாரு. ஆனால் இவர் எங்கே இருந்தாலும் அது வர மாதிரி இவர் வந்து பண்ணுறாரு. இந்த படம் ஆக்சுவலி அவெஞ்சர்ஸ்க்கு அப்புறம் செட் ஆகிறதுனால நம்ம டோனி ஸ்டார்க்கு நிறைய பிரச்சனை இருக்கும், அதுதான் இந்த படத்தை பேஸ் பண்ணியிருக்கோம். இப்போது ஒரு டிவியில் காட்டுறாங்க நியூஸில், அதாவது இவர் பேர் மேண்டரினில் வந்து நிறையா இது நடக்க போகுது, பிளாஸ்ட் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வில்லன் மாதிரி இவரும் பேசிட்டு போகிறாரு. முடிஞ்சால் வந்து தடுத்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே நம்ம ரூடி கூட பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் அங்கே நிறைய பசங்க வந்துட்டு அவெஞ்சர்ஸ் இருக்கிற அந்த காட்சிகளை வந்து ஃபோட்டோகிராஃப் சைன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்படி வாங்கி போனதுனால அவருக்குமே ரொம்ப வந்து இதுவாகிடுது. என்னன்னா இந்த மாதிரி என்னடா ஏதோ பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லிட்டு சூட்டுக்குள்ளே போகிறாரு. அப்போ தான் நீங்கள் ஏதோ உயர்நல பாதிக்கல இருக்கீங்க, ஆனால் அவங்களுக்கு எதுவும் இல்லை அவ்வளோ பெருசாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டோனி ஸ்டார்க் கிட்ட ஜார்விஸ் சொல்லுது. அண்ட் அடுத்தது நம்ம ஹாப்பி ஹோகன் கிட்ட காட்டினா இவர் வந்து ஆஃபீஸில் எல்லாருக்கிட்டையும் ஐடி கார்டு மாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதனாலேயே ரொம்ப ரூடாக இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ தான் நம்ம ஹால்ரிக் கில்லியன் அப்படின்ற நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல 1999 அவர் இங்கே இருக்கார். அவரோட மூளையை இங்கே போட்டு காட்டுறாரு, மூளையை பார்த்தியுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அண்ட் அதுக்கப்புறம்னா நம்ம இவங்க பெப்பர் பாட்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்காரு, இதுக்குள்ளே இருக்க குட்டியான இதெல்லாம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அப்படியே பேசிக்கிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு அப்படியே பிரமிப்பாக இருக்குது. அண்ட் இங்கே நம்ம ஹாப்பி ஹோகன் இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கும்போது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. என்னென்னா ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஏதோ தப்பாக இருக்குது. பார்த்திங்கன்னா இங்கே இவர் இருப்பார், ஆனால் சூட்டு அங்கே இருக்கும். இப்படி பிளான் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுதான் இருக்கும். அண்ட் இந்த இடத்துல நம்ம ஹாப்பி ஹோகனுமே வெளில வந்துட்டு இருக்கும்போது ஒருத்தனை அவர் தொடர்றாரு, பின்படும்போது ஒருத்தனை தொடர்றாரு. இவர் தான் இந்த ஆஃபீஸில் பார்த்தவன். அவன் அப்படியே தொட்டு ஒருத்தன் வந்து அப்படியே எரிஞ்சு சாம்பலாக போயிடுறான். அப்படி சாம்பலாக போனதுக்கப்புறம் அந்த மொத்த இடமுமே பிளாஸ்ட் ஆகிடுது. ஸோ அதனால் வந்து அவரும் பார்த்தா அவர்கிட்ட ஒரு செயின் இருக்குது, அதையுமே பார்க்குறாரு. அப்படியே ஹாப்பி ஹோகனுமே எடுத்துகிட்டு போகிறாரு. இந்த இடத்துல இவன் எடுத்துகிட்டு போகிறான். அண்டு வந்து இங்கே ஹாப்பி ஹோகனுக்கு நிறையா அடிபட்டுருக்கிறதுனால அவங்களும் போகலாம் வந்திருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு கேட்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் இந்த இடத்துல அப்படியே டோனி ஸ்டார்க் வந்து பார்த்துக்கிட்டே அப்படியே வெளில போயிடுறாரு. ஏன்னா அதுக்கப்புறமா இந்த மாதிரி நீங்கள் போராடுறீங்களா அப்படிலாம் கேட்கும்போது இதை பாரு, நான் என் பேர் டோனி ஸ்டார்க், என்கிட்ட நேராக வந்து என் வீட்டுக்கே வந்து மோட்ரா பார்ப்போம் அப்படின்ற மாதிரி மேண்டரின்கிட்ட நேராக அந்த நியூஸில் அப்படியே பேசுகிறாரு. அப்படியே பேசிட்டு அவரும் காருக்குள்ளே இறங்கி போயிடுறாரு. ஆனால் அதுக்கப்புறமா இந்த இடத்துல அவர் இது பண்ணிகிட்டு இருக்கும்போது மேலே நம்ம மாயா வந்துடுறாங்க. நில்லுங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அயன்மேன் சொல்கிறாங்க. ஸோ இங்கே மாயா வந்து பேசலாம் அப்படின்னு வரும்போது இந்த இடத்துல நம்ம
டோனி ஸ்டார்க்கும் வராரு. டோனி ஸ்டார்க்கும் மாயாவும் அப்படியே வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல பெப்பர் பாட்ஸும் வந்து உங்களுக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்கும்போது இங்கே ஒரு இது வந்து வெடிச்சிருது. அண்ட் அந்த இடத்துல நம்ம பெப்பர் பாட்ஸை சேவ் பண்ணோம் அப்படின்றதுனால அந்த சூட்டை வச்சு அவரை கவர் பண்ணிடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் மாயாவையும் பெப்பர் பாட்ஸையும் தூக்கிட்டு போய்ட்டு கஷ்டப்பட்டு அந்த சூட்டப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இவர் அங்கேயும் தப்பிச்சு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ரத்தம் நிறையா அடைஞ்சிருக்கு. இவர் அன்கண்ட்ரோலபிளாக வந்து எங்கேயோ போய் விழுந்துடுறாரு. இந்த இடத்துல அவருக்கு எந்த இடத்துல இருக்கேன் அப்படின்றது கூட தெரியாமல் இங்கே வந்து அவர் விழுந்துடுறாரு. அண்ட் அது தெரியாமல் வந்து அவர் அப்படியே சூட்டை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு கராஜில் போய் வைக்கிறாரு. இது ஒரு வீடு மாதிரி இருக்குது. அண்ட் இந்த வீட்டில் வந்து அப்படியே சரி பண்ணலான்னு வரும்போது இங்கே ஒரு பையன் பார்க்குறாங்க. இந்த பையன் ஏன்னு கரெக்டாக தெரில. அண்ட் இந்த பையன் வந்து இந்த மாதிரி நீங்கள் தான் அயன்மேனா அப்படிலாம் கேட்கும்போது ஆமாம் நான் தான் அப்படின்னு சொல்லும்போது இந்த பெப்பர் பாட்ஸ் கிட்ட மாயா வந்து இதெல்லாம் ஒரு பிளானு அப்படின்றது சொல்ல நினைக்கிறாங்க, ஆனால் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அண்ட் இந்த நம்ம ஆல்ரிக் கில்லியன் வந்து இதெல்லாம் ஒரு பிளான் அப்படின்றத கரெக்டாக சொல்லிடுற மாயா கிட்ட. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவங்க வந்து வராங்க. ஆனால் அடுத்த சீனே வந்து நம்ம ஆல்ரிக் கில்லியன் வந்து வராங்க. பார்த்தா எல்லோரும் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்னென்னா நம்ம பிரசிடென்ட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா பிரசிடெண்ட்டுக்கு நெருக்கமான ஒரு ஃப்ரெண்டு அவரை வந்து கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேண்டரின் வந்து இந்த மாதிரி கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஸோ எப்படியும் பிரசிடெண்ட்டுக்கு ரொம்ப அடிச்சிடுது. அண்ட் இவன் எதுக்கு பண்ணுறான், இந்த கேரக்டர் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நாம் அயன்மேனுமே போகிறாரு. அண்ட் இந்த இடத்துல வந்து அந்த பையன் கூட இங்கே தான் அந்த பிளாஸ்ட் நடந்தது, இங்கே தான் எல்லோரும் இறந்து போயிருக்காங்க அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா நம்ம டோனி ஸ்டார்க்குமே இந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த அவெஞ்சர்ஸ் சம்பவத்தை பற்றி ஞாபகப்படுத்துகிறாங்க. இருந்தாலும் நம்ம டோனி ஸ்டார்க்கு ஒரு சின்ன இது பயம். நீ இங்கே இரு, நான் போகிறேன் உள்ள அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை பார்க்க போகிறாங்க. ஏன்னா இவங்கிட்ட தான் தெரியும் அந்த இவனை பற்றி. ஸோ அதனால் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது இங்கே நீ யார் அப்படின்ற மாதிரி சண்டை போட வராங்க. 2 பேரும் அப்படியே சண்டை போட வந்துட்டு இருக்கும்போது நம்ம டோனி ஸ்டார்க்கு மறைஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இவரும் ஒரு இதை தூக்கி போட்டு அப்படியே வராரு. நம்ம அந்த சீனில் பார்த்தா அதே ஆள் இங்கே இருக்கான். ஸோ அப்படியே இவர் வந்து அப்படியே ஷூட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாஸ்ட் பண்ணுறாரு. இப்போ அந்த பையனுமே இங்கே இருக்கான். ஸோ வந்து நம்ம டோனி ஸ்டார்க்கு நீ கூட வர தேவையில்ல, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு போகிறாரு. ஸோ அப்படியே 2 பேருக்கும் ஒரு சும்மா ஒரு அப்படியே கேஷுவலாக ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேசிட்டு போகிறாங்க. இந்த சீனுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த இடத்துல வந்து இவருமே ஒரு கடைக்கு போகிறாரு. ஸோ கடைக்கு போய்ட்டு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு வராரு. அண்ட் அதுக்கப்புறமா நம்ம டோனி ஸ்டார்க்கு வந்து கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் பண்ணி செவுரு ஏறி குதிக்கிறாரு. ஸோ செவுரு ஏறி குதித்து நம்ம டோனி ஸ்டார்க்கு வந்து அந்த இடத்துக்குள்ளே போகிறாரு. அப்படியே போயிட்டு இந்த மாதிரி எல்லோரையும் அடிக்கிறாரு. அடித்து சும்மா வேறு மாதிரி பண்ணுறாரு. யார் நீ அப்படின்னு கேட்கும்போது நான் சும்மா ட்ராமா ஆர்டிஸ்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு மேண்ட்ரின் சொன்னால் நான் ஒரு கேரக்டர் தான், ஆனால் ரியல் வில்லன் வேறு யாரோ அப்படின்னு சொல்லிடுறேன். அண்ட் இந்த இடத்துல வார் மிஷினோட சூட்டை வந்து இந்த மாதிரி பண்ணும்போது அவர் ஹீட்டு தாங்காமல் வெளில வந்துடுறாரு. அப்படியே நம்ம இன்னொருத்தனும் உள்ளே போயிடுறாங்க. இப்போ நம்ம ரூடியா அதாவது நம்ம வார் மிஷினாக வேறு ஒருத்தர் உள்ளே வந்திருக்காரு. அந்த எரிக்கிறவன் வந்திருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல அவங்களும் போய் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. மாயா இதெல்லாம் பிளான் தானே அப்படின்னு சொல்லும்போது இது எனக்கே தெரியல நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது இந்த இடத்துல ஆல்ரிக் கில்லியன் நாங்கள் வெயிட் பண்ண வச்சுட்டு நீ பேசிக்கிட்டு இருக்கேன் மாயா கூட அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது இவர் டக்குன்னு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ அப்படியே அட்டாக் பண்ணிக்கிட்டே நம்ம ரூடி கூட வந்து போகிறாரு. வெளில தப்பிச்சு போயிடுறாரு. இங்கே தான் பெப்பர் பாக்ஸும் இருக்காங்க. அண்ட் ஒரு போட்டில் தப்பிச்சு போயிட்டு இருக்கும்போது அப்படியே சார்ஜ் எடுத்து அந்த வண்டிக்கு போகிறாரு. அண்ட் சூட் ரெடி அப்படின்னு சொல்லிடுறாரு. அண்ட் இந்த இடத்துல வந்து அந்த சூட்டை போட்டு வராரு. இது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த கிளைமேக்ஸ் சீனு. உள்ளே இருக்க ரூடி தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரசிடென்ட் பார்த்தா அது ரூடி கிடையாது, வேறு ஒருத்தர். ஸோ பிரசிடெண்ட்டை காப்பாற்றுறதுக்காக இவரும் வந்துடுறாரு. ஹீட் பண்ணலாம் அப்படின்னு போகும்போது நான் யார் திம்மு அப்படின்ற மாதிரி இவரை போட்டு தள்ளிடுறாரு. அண்ட் அடுத்தது இவர் மட்டும் வெளில வந்துட்டு ஒரு சூட்டை வச்சு மட்டும் இவரெல்லாம் காப்பாற்றிடுறாங்க. அந்த 11 பேரையுமே காப்பாற்றிடுறாங்க. அப்படியே வேறு மாதிரி எல்லாரையும் பிடிச்சி அப்படியே காப்பாற்றிடுறாங்க. அண்ட் அடுத்தது வந்து இங்கே ஒரு ஹார்பரில் வந்து பேப்பரை பிடிச்சி வச்சுருக்காரு அவர். ஸோ அதனால் வந்து ரூடி எனக்கு சூட் இல்லையா அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் இங்கே இருக்காங்க என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணுறாரு. ஏன்னா இந்த இடத்துல தான் அவருக்கு ஒரு பிளானே இருக்குது. என் ஆர்மியை வர சொல்கிறேன், என் சோல்ஜர் ஆர்மியை வர சொல்கிறேன்டா அப்படின்ற மாதிரி நான் டோனி ஸ்டார்க்கு சிரிக்கிறாரு. பார்த்தா அவரோட இது வரைக்கும் வாழ்நாள்லேயே பண்ண எல்லா சூட்ஸையும் வந்து கொண்டு வந்து அதை வச்சு அடிக்க விடுறாரு. இது ரொம்பவே அமேசிங்காக இருக்கும். ஏன்னா இதை தான் சொன்னேன் நான்.
நம்ம டோனி ஸ்டார்க்கு ரூடி இவங்கெல்லாம் வந்து சேர்ந்து எல்லாரையும் ஒரு எண்டு கேம் மாதிரி இவனை அடிக்கிறதுக்காக எல்லா சூட்ஸை வச்சு எல்லா சூட்டுக்குள்ளேயும் போயிட்டு நம்ம டோனி ஸ்டார்க்கு வந்து எல்லாரையும் அடிக்கிறாரு. எனக்கு சூட்டு இல்லையா, உனக்கெல்லாம் சூட்டு இல்லை, கண்ணை வச்சு சுட்டுறா அப்படின்ற மாதிரி இவர் வந்து சொல்லிட்டு போயிடுறாரு. அந்த இடத்துல இவங்களுக்கும் சண்டை. பெப்பரை பார்த்து ஒரு டேமேஜான இடத்துல இருக்கும்போது எப்படியே காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அந்த இடத்துல வந்து விழா நிலைமைக்கு போயிடுறாங்க. என்ன பண்ணுறது தெரியாமல் இருக்கும்போது விழாத நோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நெருப்பில் போய் விழுந்துடுறாங்க. நம்ம டோனி ஸ்டார்க் இருக்கும்போது பார்த்தா பெப்பரும் வராங்க. பார்த்தா பெப்பரு அந்த நெருப்பு உடம்புல இருக்காங்க. இப்போ அப்படியே எல்லாத்தையும் போட்டு செதுக்கிட்டு இருக்காங்க நம்ம பெப்பர் பாட்ஸு. நல்லா தான் அடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம டோனி ஸ்டார்க்கும் சொல்லிகிட்டு இருக்கும்போது இவங்களால் முடியல. ஏன்னா அது டோனி ஸ்டார்க்கு தெரிஞ்சும் அவங்களால அட்டாக் பண்ண முடியலை. ஸோ அதனால் அவங்களோட எல்லா பவர்ஸும் போயிட்டு எல்லா சூட்ஸும் டேமேஜ் ஆகிடுது. அப்படியே அவரே பிளாஸ்ட் பண்ண வச்சிடுறாரு. அப்படியே வெடி மாதிரி வெடிக்கும் போது இவங்களும் வந்து சந்தோஷப்பட்டுருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அந்த ஆர்கிரேட்டர் மாதிரி இருக்கிறத அப்படியே தூக்கி போட்டுறாரு. அது வேறு ஒரு விஷயம். அண்ட் இந்த இடத்துல அவரோட டப்பா வண்டியும் போயிடுது. என்ன தான் மறந்தாலும் அவெஞ்சர்ஸை வச்சு மறக்க முடியலை. அண்ட் இதை பற்றி நம்ம ப்ரூஸ் பண்ணர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது டேய் நான் என் வாழ்க்கையை பற்றி சொல்லியிருக்கேன், நீ தூங்கிட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு சாமையான போஸ் கிடைச்ச வச்சு இந்த படத்தை அப்படியே முடிக்கிறாங்க. நம்ம ப்ரூஸ் பண்ணருமே வந்து ரொம்ப கேஷுவலாக பேசிகிட்டு இருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். ஹாப்பி நியூ இயர் டு ஆல். பாய், குட் பாய்.